Greetings everyone. நம்ம டெய்லி prelims பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who will receive the Vishwabhara Dr. C. Narayana Reddy National Literary Award 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான விஸ்வம்பரா டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருதை யார் பெற உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விருதை யார் வாங்க போறாங்கன்னா சிவசங்கரி அப்படிங்கிற எழுத்தாளர் தான் வாங்க போறாங்க. இவங்களுக்கு சமீபத்தில் 2023 என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சரஸ்வதி சம்மன் விருதுமே இவங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க, சிவசங்கரி அவர்களுக்கு தான். சரியா? ஸோ இந்த விஸ்வம்பாரா விருதையும் யார் வாங்க போறாங்கன்னா சிவசங்கரி அவர்கள் தான் வாங்க போறாங்க. சரியா? அடுத்தது, a one-man committee headed by whom has been set up to draft amendments to the new criminal laws at the state level அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள யார் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது? தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம், இந்த 3 சட்டங்களையும் அரசாங்கம் கொண்டு வரப்பயே, மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பயே மாநிலங்கள் தேவைப்பட்டா அவங்களுக்கான அந்த திருத்தங்களை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விதிகளை திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் குழுவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் தலைமையிலனா சத்யநாராயணன் குழு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ சத்யநாராயணன் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, cervical cancer is caused by which type of virus? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எந்த வகையான வைரஸால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா HPV வைரஸ், ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது, consider the following statements about Chennai to Vladivostok sea routes அப்படின்னு கேட்டிருக்காங்க. Total distance 10,458 kilometer. Number of days taken பார்த்தோம்னா 24. எந்த வழியா போக போகுது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், தாய்லாந்து, சைனா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா அண்ட் ஜப்பான். அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆயிருக்கும்னா 2019 சைன் ஆயிருக்கும். ஓகேவா? தமிழ்ல பார்த்தோம்னா அதே தான், மொத்த தூரம் கொடுத்துருக்காங்க. கரெக்டான விஷயம் தான். அடுத்தது, சென்னை டு விளாடிவோஸ்டக் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 24 நாட்கள் ஆகும். கடல் வழியா எந்த வழியா போறாங்கன்னா வங்காள விரிகுடாவில் ஆரம்பிச்சு நமக்கு தாய்லாந்து, அங்கிருந்து சைனா, பிலிப்பைன்ஸ், சவுத் சைனா சி வழியா, ஓகே, பே ஆஃப் பெங்கால், தாய்லாண்டை தாண்டி அப்படியே சவுத் சைனா சி, அங்கிருந்து ஜப்பான், அப்படியே விளாடிவோஸ்டக். ஓகேவா? ஸோ 2019 இந்த திட்டம் கையெழுத்தாயிருக்கும். ஸோ நம்ம பிரதமர் சைனா, ரஷ்யா போயிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த திட்டத்தை பத்தி விரிவா பேச போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு இல்லையா? அதனாலதான் இந்த கொஸ்டினை வச்சிருக்காங்க. சரியா? ஸோ எல்லாமே கரெக்ட் தான், அனைத்தும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, consider the following statement about women representation in Lok Sabha. ஸோ தமிழ்லேயே பார்த்துரும், ஈஸியாக தான் இருக்கும். 18வது லோக்சபாவில் 74 பெண் எம்பிக்கள் உள்ளனர். ஓகேவா? ஸோ 18th லோக்சபால 18 விமன் எம்பிஸ் வந்து இருக்காங்க. மத்திய அமைச்சரவையில் 7 பெண்கள் அமைச்சர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூனியன் கேபினெட்ல 7 மினிஸ்டர்ஸ் வந்து விமன் மினிஸ்டர்ஸா இருக்காங்க. மொத்தம் 72 பேர் யூனியன் கேபினெட்ல. ஓகேவா? இந்த 72 பேர்ல 7 பேர் வந்து விமன் மினிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது, 17வது லோக்சபா பெண் எம்பிக்களின் அதிக பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 17th லோக்சபா பார்த்தோம்னா 2019 to 2024 அப்போ 78 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்தியாவிலே இது வரைக்கும் இதுதான் அதிகம். சரிங்களா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், 6வது லோக்சபா பெண் எம்பிக்களின் மிக குறைந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 6வது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண் எம்பிக்களோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னா 19 பெண் எம்பிக்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்ப இந்தியாவோட வரலாற்றிலே மிக குறைந்ததுன்னா 6வது லோக்சபா, மிக அதிகம் அப்படின்னா 17வது லோக்சபா. ஃபர்ஸ்ட் லோக்சபால 22 விமன் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? 22 விமன் இன் ஃபர்ஸ்ட் லோக்சபா. சரியா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா சரியான வழி. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.